அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்கழி 4ஆம் நாள். இறைவனுக்குச் சூட்டும் பூ மாலையை முதலில் தாம் சூடி நிலைக்கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்து இவை திருமாலுக்கு அணிவிப்பதற்கு ஏற்றவை என்று முடிவு செய்தே ஆண்டாள் அனுப்புவார். அதனால் இவர் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என பாராட்டப் பெற்றுள்ளார். ஆமாங்க, அப்படிப்பட்ட திருப்பாவை பற்றி இன்று 4வது பாடலை பார்ப்போம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொண்டு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். மேகத்திற்கு அதிபதியான பர்ஜயனே, நாங்கள் சொல்வதைக் கேள். உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே. கடல் நீர் முழுவதையும் முகந்து கொண்டு மேலே சென்று உலகாளும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களையுடைய பத்மநாபனின் கையிலுள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒலி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சாரங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக. அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர் நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடையச் செய்வாயாக. ஆண்டாள் எப்படியெல்லாம் கண்ணனை வேண்டுகிறாள் பாருங்கள். கண்ணனை மனதில் எண்ணிக்கொண்டு மேகத்திடம் வேண்டுவது போல அமைந்துள்ளது இந்த பாடல். ஆயர்குல சிறுமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள். ஏனெனில் அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை. எனவே பொதுவாக ஆழிமலை கண்ணா என்று அழைக்கிறார்கள். ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று எண்ண தோன்றும். இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போலத்தான். எனவே பிரஜ்னாயா என்பதற்கு பதிலாக கண்ணா என்று அழைத்தார்கள். அவனும் வந்தான். அவனிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தார்கள். சரிங்க, இன்று 4வது பாடலை பார்த்தோம். நாளை 5ஆம் பாடல் பற்றி பார்ப்போம். நன்றி. நான் உங்கள் தமிழ் மாணவி முத்துவேல் கல்கேன்.